Hi hello friends, welcome to our channel JTech Official. இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல என்ன போட்டோ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த போட்டோவை நாங்க எங்களோட மொபைல் ஃபோன் கேமரா பயன்படுத்தி எடுத்து எங்களோட மொபைல் ஃபோன்ல எடிட் பண்ண போறோம். அதாவது மொபைல் ஃபோன்ல இருக்கிற ஆப்பை பயன்படுத்தி எடிட் பண்ண போறோம். அதெல்லாம் அப்படி எடிட் பண்ற பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்க போட்டோ எடுத்துட்டு வந்துடலாமாங்க. அதுக்கு நீங்க உங்களோட கேமரா அதாவது மொபைல் ஃபோன் கேமரா ஆன் பண்ணிட்டு நல்ல ஒரு கிரீன் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூன்று விதம் அதாவது வேற கலர்ல பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா மூன்று பென்சிலையும் நான் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னுக்கு பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு 1-2 ஃபோட்டோ எடுங்க. ஒரு 3 ஃபோட்டோனாலும் எடுங்க. வேறு ஆங்கிளில் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நல்ல ஒரு ஃபோட்டோ அமையும். அதில் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களை கையை அப்படி கேமரா கொண்டு காட்டிங்கன்னா ஃபோட்டோ பிளர் வந்துடும். அது அந்தளவுக்கு கேமரா பிளர் வைக்காது. நாங்கள் எடிட்டிங்லாம் பிளர் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா தனியாக பென்சில் இல்லாமல் அந்த பேக்ரவுண்டை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த அதாவது PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. PicsArtல இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடுத்து அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ மட்டும் இம்போர்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்ஸில் பிளர் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளரை ஒரு 50-55 வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 56 வச்சுட்டு டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆட் ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் எடுத்து அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பென்சில் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு இமேஜாக பார்த்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்பிளே கேட்ட அளவில் அந்த பென்சிலோட இமேஜை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜூம் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்களும் ஜூம் பண்ணி வைங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு மேலே அந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பேக்ரவுண்ட் அதாவது பென்சிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்ரவுண்டை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு DSLRல எடுத்த இமேஜ் மாதிரி இந்த இமேஜ் மாறிக்கிட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடியும் தனி பேக்ரவுண்டை ஒரு பிளர் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த பென்சில் பேக்ரவுண்ட் அழிக்கும் போது அந்த பின்னாடி இருக்கிற பிளர் பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு காட்டும். அப்படி காட்டிக்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த இமேஜ் ஒரு DSLR கேமராவில் எடுத்த அளவுக்கு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லாம் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட பென்சில் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி எல்லாம் பிளர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒரு PNG இமேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை போய் டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுங்கள். டீகம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ராக் ஆகிடும் உங்களுக்கு இமேஜ். ஆகினதுக்கப்புறமா நீங்கள் உள்ள ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த இமோஜி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 இமோஜிக்கு மேலே ஒரே ஃபோட்டோவிலே இருக்கும். உங்களுக்கு தேவையான இமோஜியை மட்டும் குரோப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ யூஸ் பண்ண போகிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட பென்சிலில் கேட்ட மாதிரி ஒரு இமேஜியை ஜூம் அவுட் பண்ணி அந்த வச்சுட்டு மற்ற இமோஜி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி விட போகிறோம். நாங்கள் அதை போல தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். அதை போல தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். இப்போ நான் என்னோட பென்சிலுக்கு மேலே எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கிற மாதிரி இமோஜி வந்து ஒரு பென்சிலுக்கு மேலே வச்சிருக்கேன். இப்போ பாருங்க நான் வச்சிருக்கேன். இதே போல் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இமோஜி எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தேவையில்லை அதாவது இப்போ வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வச்சுட்டு நான் அந்த பென்சிலில் ரெண்டா கொஞ்சம் சரிஞ்சு நிற்கிற பென்சில் ரெடியாக கொஞ்சம் சாய்வாக வச்சிருக்கேன் அந்த இமோஜியை என்னோட பென்சிலுக்கு மேலே வச்சதுக்கு அப்புறமா இந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற இமோஜி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் மற்ற 2 பென்சிலுக்கும் உங்களுக்கு தேவையான அளவு வேறு இமோஜியாக இங்கே கொஞ்சம் இப்போ நீங்கள் ஒரு இமோஜி சிரிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா மற்ற 3 இமோஜியுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட எல்லாமே சிரிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே போல் நீங்கள் மற்ற இமேஜுக்கும் செஞ்சுக்கோங்க. அதாவது மற்ற பென்சில்களுக்கும் இது நான் இப்போ வச்சு காட்டுறது போல மற்ற இமேஜுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இமோஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 பென்சிலுக்குமே யூஸ் பண்ணிவிட்டேன். இமோஜியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி பென்சிலை பார்க்குறப்ப இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிற கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. உங்களோட ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்ல ஒரு அட்ராக்டிவாக மாறணும். அப்போ நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கூட்டி ஒரு 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. அது எல்லா ஃபோட்டோவுக்குமே 10 வரைக்கும் வைங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ எங்களோட மொபைல் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு DSLR கேமரான்ற அளவுக்கு எடுத்து எடிட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது.
இதே போல் நீங்களும் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்னையை டேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி எல்லாம் ஷேர்லாம் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சொல்கிறேன். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண மொபைல் ஃபோனை பயன்படுத்தி எந்த அளவுக்கு பெருசாக ஃபோட்டோ எடுக்கிற பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இனிமேல். அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.